ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரையாங்கிள் பார்க்க போறோம். ட்ரையாங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் இன் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அதாவது ஒரு ட்ரையாங்கிள்ல இருக்கிற எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி நமக்கு கிடைக்கணும். கரெக்டா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு ஆல்ரெடி 2 ஆங்கிள் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. தேர்ட் ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது. கரெக்டா? நம்ம ஆனா என்ன கேக்குறாங்கன்னா இவங்க எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இப்ப ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா இன்டீரியர் ஆங்கிள். அந்த 3 இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் எத்தனை இன்டீரியர் ஆங்கிள் தான் தெரியும்? 2 இன்டீரியர் ஆங்கிள் தான் தெரியும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ என்னென்ன ட்ரையாங்கிள்ல என்னென்ன ஆங்கிள் இருக்கும்? 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். 3 ஆங்கிள்ஸ்ல நமக்கு 2 ஆங்கிள் தெரியும். இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு தெரியும். 180 டிகிரி. இப்போ 50 பிளஸ் 30 என்ன வரும் உங்களுக்கு? 80 டிகிரி. தென் இப்போ நமக்கு y வேல்யூ தான் வேணும். சோ இந்த 80 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? அப்போ 80 அந்த சைடு போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் 80 மைனஸ் 80 மாறும். சோ y வேல்யூ உங்களுக்கு 100ன்னு கிடைக்கும். சோ உங்களுக்கு உங்களோட தேர்ட் ஆங்கிள் வந்து என்னன்னு கிடைச்சிருக்கு? 100ன்னு கிடைச்சிருக்கு. பட் ஆக்சுவலா நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ கேக்குறாங்க. எக்ஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இது எப்படி இருக்கு? ஸ்ட்ரைட் லைனா இருக்கா? நமக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரைட் லைன் ஆங்கிள் என்ன? ஸ்ட்ரைட் லைன் ஆங்கிள் என்ன? சம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். அதாவது ஆங்கிள் 2 ஆங்கிள் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி இருந்தா அது வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன்னு சொல்லுவோம். ஓகேவா? 180 டிகிரி. அப்போ எக்ஸும் ஒய்யும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. எக்ஸ் வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஒய் வேல்யூ என்ன தெரியும்? 100ன்னு தெரியும். சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்னு தெரியும்? 180 டிகிரின்னு தெரியும். அப்ப இந்த 100 இந்த சைடு வந்துருச்சுன்னா மைனஸ் ஆயிரும். x equal to 180 minus 100. So x equal to என்ன? 80 டிகிரி. இப்போ நமக்கு இவ்ளோ ஸ்டெப் வந்து நமக்கு தேவைப்பட்டிருக்கு. x வேல்யூ கண்டுபிடிக்க. இதை எப்படி நம்ம சிம்பிளா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இது 3 இன்டீரியர் ஆங்கிள்னு சொன்னேன். இதை என்னன்னு சொன்னேன்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொன்னேன். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா நத்திங் பட் அதோட 2 ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணா உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைச்சிடும். இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்ப இதோட ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? இதோட ஆங்கிள் வந்து y. அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன? 50 and 30. அப்போ an exterior angle is equal to the sum of two opposite interior angle. So x equal to 50 plus 30 equal to x equal to 80. இது எந்த ஸ்டெப்புமே நமக்கு தேவைப்படாது. இந்த சிம்பிள் ஸ்டெப் பார்த்த உடனே 2 செகண்ட்ஸ்ல நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நமக்கு ஐஐடில வரும். நார்மல் சிபிஎஸ்இ சிலபஸ்லயே நமக்கு இந்த சம் வந்து இருக்கு. சோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா an exterior angle is equal to sum of two opposite interior angle. Thank you.